வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல் நலம் பற்றிய தலைப்பின் கீழ் எளிய முறை உடற்பயிற்சியின் கேள்வி பதில்களை பார்க்கலாம். உடற்பயிற்சி என்பது அதிக வேகம் கொடுக்கும் தன்மை உடையதாக இருக்கக்கூடாது. உடற்பயிற்சியின் 2 கட்டங்கள்: இருக்கை மற்றும் இயக்கம். உடற்பயிற்சியின் நோக்கம்: உடலை உறுதி செய்வது, உடல் அமைப்பின் இயக்கத்தை சீர்படுத்துவது, பாவப் பதிவுகளை போக்குவது. பாவப்பதிவுகளின் அறிகுறிகள். பாவப்பதிவுகளின் அறிகுறிகள்: உடலில் நோய், உள்ளத்தில் களங்கங்கள், மனதில் குழப்பம், வாழ்வில் சிக்கல்கள். கருமையத்தில் உள்ள விலங்கின பதிவுகள் மனிதர்களுக்கிடையே பறித்துண்ணும் பழக்கமாக வந்துள்ளது. மனிதர்கள் இடையே உள்ள விலங்கின பதிவுகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள்: பாம்பாக சீறுவது, புலியை போல் பாய்வது, தேளை போல் கொட்டுவது. பழக்கத்தை ஒட்டி தானாக முனைந்து எழும் விலங்கின செயல் பதிவுகளை எல்லாம் பயிற்சியினால் மாற்றம் செய்து உடல் உறுப்புகள் விளைவறிந்த விழிப்போடு இயக்கி கொள்ள தேவையானது எளிய முறை உடற்பயிற்சி. உடற்பயிற்சியினால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராகின்றன. எளிய முறை உடற்பயிற்சியின் சில சிறப்புகள்: நாளமில்லா சுரப்புகளின் இயக்கம் சீரடைகிறது, கடுமையான நோய்களை தீவிரமடையாமல் தடுக்கிறது, உடலை வருத்தாமல் குறைந்த நேரத்தில் செய்ய முடிகிறது, எல்லா பருவநிலைகளுக்கும் ஏற்றது. எளிய முறை உடற்பயிற்சியின் அசைவுகள்: மென்மையாகவும் வேக உணர்வுக்கு இடம் கொடுக்காமலும் இருக்க வேண்டும். எளிய முறை உடற்பயிற்சியின் வெறும் வயிற்றில் செய்யலாமா? வெறும் வயிற்றில் காலை வேளைகளில் மட்டுமே செய்து வந்தால் போதுமானது. திட உணவு சாப்பிட்ட பின் எப்பொழுது எளிய முறை உடற்பயிற்சி செய்யலாம்? திட உணவு சாப்பிட்ட 4 மணி நேரத்திற்கு பின் உடற்பயிற்சி செய்யலாம். அறுவை சிகிச்சை செய்த பின் நமது உடற்பயிற்சியினை செய்யலாமா? அறுவை சிகிச்சைக்கு பின் 3 மாதங்களுக்கு பின் மருத்துவரின் ஆலோசனைக்கு பின் பயிற்சியை தொடங்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உடற்பயிற்சி செய்யலாமா? மாதவிடாய் காலத்தில் உடற்பயிற்சி செய்யக்கூடாது. எளிய முறை உடற்பயிற்சி வெறும் தரையில் செய்யலாமா? வெறும் தரையில் செய்யக்கூடாது, விரிப்பின் மேல்தான் செய்ய வேண்டும். எளிய முறை உடற்பயிற்சியில் எத்தனை பயிற்சிகள் உள்ளது? 9 விதமான பயிற்சிகள். அதாவது கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடம்பை தேய்த்து விடுதல், அக்குப்ரெஷர், உடலை தளர்த்துதல். கைப்பயிற்சியில் எத்தனை நிலைகள் உள்ளது? 7 நிலைகள் உள்ளது. கால் பயிற்சியில் எத்தனை நிலைகள் உள்ளது? 7 நிலைகள். மகராசன பயிற்சியில் எத்தனை பகுதிகள் உள்ளது? 2 பகுதிகள். அதாவது மேல்புறமாக வானத்தை நோக்கி படுத்த நிலையிலும் குப்புறப்படுத்த நிலையிலும் செய்ய வேண்டும். பகுதி 2 எவ்வாறு செய்ய வேண்டும்? குப்புறப்படுத்து கொண்டு செய்ய வேண்டும். கைப்பயிற்சி முதல் நிலையில் 2 கைகளையும் உயர்த்தும் பொழுது என்ன நடக்கிறது? கைப்பயிற்சியில் முதல் நிலையில் 2 கைகளையும் உயர்த்தும் போது இரத்தம் தோள்பட்டைக்கு வரும். கீழே தொங்க விடும்போது இரத்த ஓட்டம் கை விரல்களுக்கு இறங்கி வரும். கைப்பயிற்சி 2ஆம் நிலையில் பக்கவாட்டில் விரித்து குவிக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது? நுரையீரல் சுருங்கி விரிகிறது. கைப்பயிற்சி நிலைகள் 3, 4, 5இல் கைகளை முன்னும் பின்னும் சுழற்றும் பொழுது என்ன ஏற்படுகிறது? தோள்பட்டையில் உள்ள பசை சத்து லூப்ரிகன்ட் சீராக பரவுகிறது. கைப்பயிற்சியின் 6ஆம் நிலையில் கால் கட்டை விரல்கள் அழுத்தப்படுவதால் பிட்யூட்ரி, பீனைல் சுரப்பிகள் இயக்கம் பெறுகின்றன. உடலில் இடது மற்றும் வலது புறமும் ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுகிறது. மேலும் இடுப்பு பகுதி பலம் அடைகிறது. கைப்பயிற்சி 7ஆம் நிலையில் முழங்கால் மூட்டின் போது வலது புறமாக இடது புறமாகவும் சுழற்றுவதால் முழங்கால் மூட்டு பிடிப்புகள் நீங்குகிறது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.